நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகளிலிருந்து குவிஸ் கேள்விக்கான பதிலை கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் 3 விருந்தினர்கள். யார் 1 கோடி வெல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். முதலாவது கேள்விக்கு போகலாமா? போலாம் சார். அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? வென்று காட்டுவோம் என்ற அந்த உறுதி இருக்கிறதா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போது முதல் கேள்வியை ஆரம்பிப்போமா? முதல் கேள்வி, வேங்கை வயல் கிராமத்தில் கால் தடமே பதியாத ஒரே மனிதர், அவர் யார்? ஏதாவது உங்களுக்கு குழு தெரிந்தால் நீங்களே கை உயர்த்தலாம். இல்ல சார், ஆப்ஷன் கொடுங்க சார். முதல் ஆப்ஷன் சின்னவர், இரண்டாவது ஆப்ஷன் பெரியவர், மூன்றாவது ஆப்ஷன் சின்னவரின் பெரியவர், நான்காவது ஆப்ஷன் தேவையா? ஆமா சார். பெரியவரின் சின்னவர். யாருக்கு தெரிகிறதோ அவங்க பதில் சொல்லலாம். டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4. வெரி குட். சொல்லுங்க. சின்னவர் சார். சின்னவர். உறுதியாக இருக்கிறீர்களா? படபடன் இருக்க வேண்டாம், இது முதல் கேள்விதான், அதிலிருந்து பதிலை கூறலாம். சின்னவர் சார். சின்னவர் இஸ் a right answer. It's a right answer. உற்சாகம் மூஞ்சியிலே தாண்டவம் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவது கேள்விக்கு போகலாமா? அதிகாலையிலே எழும் அரசியல்வாதி, நல்லா கேட்டுக்கோங்க, அதிகாலையிலே எழும் அரசியல்வாதி குளித்துவிட்டு வேட்டி சட்டை கட்டிவிட்டு மீண்டும் உறங்குவார், பிறகு எழுந்து கொள்வார், வெளியில் புறப்படுவது போல கிளம்பி மீண்டும் ரெஸ்ட் எடுப்பார், ரெஸ்டுக்கே ரெஸ்ட் எடுப்பார், லேட்டுக்கே லேட்டாகி டஃப் கொடுப்பார். உங்களுக்கு புரிகிறதா யார் என்று? ஆப்ஷன் வேண்டுமா? ஆப்ஷன் சொல்லுங்க. 1 லேட்டு சாமி, 2 புரட்சி டம்ளர், 3 ஆப்சென்ட் சாமி, 4 துரோகி சாமி. அந்த அவங்ககிட்ட கொடுங்க. உங்க பேரை சொல்லுங்கம்மா. சுபஸ்ரீ சார். சொல்லுங்க. விடை சொல்லுங்க சார். லேட்டு சாமி சார். லேட்டு சாமியை வேகமாக சொல்லியிருக்கிறார், வேகசாமியாக சொல்லியிருக்கிறார். கரெக்டா? லேட்டு சாமி கரெக்டா? உறுதியாக இருக்கிறீங்களாமா? ஒரு ஆப்ஷன் தருகிறோம், மாற்ற முடியுமா? உறுதியாக? இல்ல சார், லேட்டு சாமி தான் சார். லேட்டு சாமி இஸ் a correct answer. இப்போது 2 பேர் முதல் நிலையில் இருக்கிறார்கள். 3வது கேள்விக்கு போவோம். நடுவில் இருக்கக்கூடிய பெண்மணி ஜெயிப்பார்கள் என்று நம்புகிறோம். 20,000 புத்தகங்களை, 3வது கேள்வி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 20,000 புத்தகங்களை படித்து விட்டு 20,001வது புத்தகத்தை படிக்க வெளிநாடு சென்றவர் யார்? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வெளிநாடு சென்றவர் யார்? ஆப்ஷன் வேண்டுமா? 1 மருதமலை, சென்னிமலை, திருவண்ணாமலை, பரங்கிமலை, அண்ணன்மலை, ஏழுமலை. ஆப்ஷன் 4 தான். 5 6 போயிட்டு இருக்கு. அப்படியா? மன்னிக்கவும். ஆப்ஷன் தெரிந்தால் நீங்கள் கூறலாம், மைக்கில இருந்து கூறலாம். அண்ணன்மலை. இதுக்கு ஆப்ஷன் நிறைய கொடுத்ததுனால அவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த பதில் அண்ணன்மலை இஸ் ரைட் ஆன்சர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடங்கும். இடைவேளைக்கு பிறகு இணைந்தமைக்கு நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடங்கலாம். 4வது கேள்வி போகலாம். தயாராக இருக்கிறீர்களா? 3 பேரும் சமமாக இருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கிறீர்களா? 4வது கேள்வி, அதாவது அரசியல் கட்சிகளில் தற்போது பார்ட் டைம் ஜாப் வேக்கன்சி போய்கொண்டிருக்கிறது. அது எந்த கட்சி? பார்ட் டைம் ஜாப் வேக்கன்சி அந்த கட்சியில் இருக்கிறது. எந்த கட்சி? பனையூர் வெற்றி கழகம், பாண்டிச்சேரி வெற்றி கழகம், கோவா வெற்றி கழகம், நீலாங்கரை வெற்றி கழகம். முதலில் கை தூக்கியது அவர்தான். ஏமாற்ற முடியாது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற முடியாது. கொட்டனையில் அடிப்பேன். சொல்லுங்க. ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி வெற்றி கழகம்.
ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி வெற்றி கழகம். இது அனைவருக்கும் தெரிந்த கேள்வி. நீங்கள் கோவா வெற்றி கழகத்தை தவிர்த்து எந்த ஆப்ஷனை தொட்டிருந்தாலும் அது சரியான விடை. அது சரியான விடை. இப்போ யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் வேண்டுமோ, பகுதி நேர வேலை வேண்டுமோ, இந்த இடத்திற்கு சென்றால் உடனே கிடைக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்ரிஷியேட் வெரி குட். மூஞ்சை அப்படி வைத்துக் கொள்ளாதீர்கள், இரிட்டேட் ஆகாம வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நல்ல விளையாட்டு, புரிகிறதா? ஓகே, அடுத்த கேள்வி. அப்பா கொடுத்த ஸ்வீட் பாக்ஸில் மாம்பழம் ஃப்ளேவர் ஸ்வீட் இல்லாததால், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மாம்பழம் ஃப்ளேவர் ஸ்வீட் இல்லாததால் அப்பாவிடம் சண்டையிட்டு வெளியேறினார். அவர் யார்? சார் ஆப்ஷன் மட்டும் கொடுங்க சார். ஆப்ஷன் கொடுக்கலாம். லவ் மணி, அப்புறம் கோபமணி, ரோஷமணி, கருணைமணி, பாசிமணி, ஊசிமணி, கோவில்மணி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் அந்த அந்த லவ் பெல் அப்படினா அது அன்பு தானே சார்? லவ்னா அன்பு, காதல், அன்பு சொல்லலாம் சார். இப்ப லவ் பெல் தான் சார். லவ் பெல் தான். லவ் பெல் இஸ் a correct answer. இது ரொம்ப கடினமான கேள்வி. லவ் பெல் இஸ் a correct answer. எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த ஆன்சரை? எப்படி? அது மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு சார். வெரி குட். இட்ஸ் a very clever ஐடியாலஜி. வெரி கிளவர். ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி மிக மிக கடுமையான கேள்வியாக இருக்கும். கட்டுக்கதைகளின் காப்பாளன், பொய்களின் பொன்னியின் செல்வன், உருட்டுகளின் உச்ச நாயகன் யார்? ஆப்ஷன் கொடுக்க போறேன் சார். நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நம்ம அண்ணன் கட்சி சார். அண்ணன் கட்சினா யார்? பேர் என்ன? அண்ணன் சைமன் அண்ணன் கட்சி. உண்மையிலேயே இது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனால் ஆப்ஷனே இல்லாமல் கடினமான கேள்விக்கு இவர் கொடுத்திருக்கிறார். இவரை நான் இறுதி சுற்றுக்கு நேரடியாக இவரை தேர்வு செய்கிறேன். அப்படியா? இறுதி சுற்று 1 கோடி நீங்கள் வெல்ல போகிறீர்கள். அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மிக மிக கடினமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கஷ்டமா? ஆமா. அப்ப எனக்கு கஷ்டம் சார். எனக்கு கிடையாது. எனக்கு 1 கோடி எனக்கு கிடையாது. எனக்கு இல்ல. அந்த 1 கோடி எனக்கு இல்ல. கஷ்டமானதுனா வாய்ப்பு இல்ல சார். பொறுமையாக இருங்கள். கேள்வி ராபிட் ஃபயர் மாதிரி போகலாமா? கேள்விக்கு போகலாமா? ரெடியா? தைரியமாக இருங்க. போலாம் சார். போகுமா? போலாம் சார். இப்போ ரெடியா? ரெடியா? பதட்டமா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார். போலாம் சார். ரெடி. ஊழலுக்கு சூரியன் கட்சி. டெண்டருக்கு இலக்கட்சி. வீடியோ லீக்குக்கு பூக்கட்சி. ஆடியோ லீக்குக்கு அண்ணன் கட்சி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சிக்கு பாண்டிச்சேரி வெற்றி கழகம். பார்ட் டைமுக்கு ஆண்டவர் கட்சி. பொட்டிக்கு அந்த இது பழக்கட்சி. சீட்டுக்கு பாலகட்சி. வெரி குட். இட்ஸ் a very கரெக்டான ஆன்சர். கடைசி ரவுண்டை தாண்டி இருக்காரு. நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. வைல்ட் கார்டு ரவுண்ட் இருக்கு. பார்ட் 2 வீடியோ ஆடியன்ஸ் பிடித்திருந்தால் இருக்குன்னு சொன்னால் பார்ட் 2வில் நீங்கள் வைல்ட் கார்டில் உள்ள வந்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போகலாமா? ஓகே சார். ஓகே, நன்றி, வணக்கம்.